முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரித்த பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதி கொதித்தெழுந்த சிங்கள சமூகம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியாகவுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல். சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பமாகும் பொதுஜன பெரமுனவின் முதலாவது பொதுக்கூட்டம். யாழில் மாவை சேனாதிராஜா தலைமையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தின் மைதான பாதையை விடுவிக்க டக்ளஸ் தேவானந்தவினால் நடவடிக்கை. இந்த அரசை விரட்டியடிக்க எதிரணிகளை ஒன்றிணையுங்கள், சந்திரிகாவிடம் டிலான் வேண்டுகோள். ஜனாதிபதி இந்த மாத இறுதியில் வடக்கிற்கு விஜயம். திருகோணமலை சம்பூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரித்த பெண்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என பல்வேறு தரப்பினரும் தங்களது கண்டனங்களையும் போலீசாரின் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு தங்களது எதிர்ப்புகளையும் வெளியிட்டு வருகின்றனர். தமிழ் சமூகம் மாத்திரமின்றி சிங்கள தரப்பினரும் சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த சம்பவத்திற்கு தங்களது கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். போலீசாரின் இதுபோன்ற அராஜக செயற்பாடுகள் தொடருமெனில் முழு நாடும் ஒன்றிணைந்து தங்களது எதிர்ப்பினை தெரிவிப்போம் என்று பெரும்பான்மையின பெண்மணி ஒருவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அதன்படி தனது அமைச்சின் கீழ் இவ்வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சின் நாடாளுமன்ற ஆலோசனை குழுவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. எனவே ஜூலை மாதத்திற்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது. அரசாங்கம் போதிய நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது, ஆனால் சில துறைகள் இன்னும் வேலை செய்யவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நாடளாவிய ரீதியில் தொகுதி வாரியாக நடத்த திட்டமிட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முதலாவது பொதுக்கூட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காலவெவ தொகுதியின் பிரதம அமைப்பாளர் SM ரஞ்சித் சமரகோன் குறிப்பிட்டுள்ளார். 26ஆம் திகதி பிற்பகல் 3 மணிக்கு அனுராதபுரம் தலவ நகரில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பொதுஜன பெரமுனவின் இளைஞர் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் உட்பட கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைத்து செயற்பாடுகளும் கிராம மட்டத்தில் அணிவகுத்து கலந்து கொள்ள உள்ளனர். அரசியல் தளத்தில் எதிரணியினர் எவ்வளவு அவதூறு செய்தாலும் பொதுஜன பெரமுனவின் பலத்தை எதிர்வரும் 26ஆம் திகதி நாட்டுக்கு எடுத்து காட்டப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டபுரம் மற்றும் தெல்லிப்பளையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் நேற்று இரவு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூறி மாவை சேனாதிராஜாவினால் பொதுச்சுடரேற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக சுடரே அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது. இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாளை 16ஆம் திகதி வட்டுக்கோட்டை தொகுதியின் சங்கானை, சித்தங்கேணி, அராலி, சுழிபுரம், பண்டத்தரிப்பு, மூளாய் ஆகிய பகுதிகளிலும் 17ஆம் திகதி மாலை 3 மணியளவில் வேலவனையிலும் 18ஆம் திகதி காரைநகரிலும் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி நாள் நினைவேந்தல் சங்கானை பேருந்து தரிப்பிடத்தில் மாலை 5 மணிக்கு இடம்பெறும் எனவும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி தங்கள் பிரதேசங்களுக்கு வரும்பொழுது மக்கள் அணிதிரண்டு ஆத்மார்த்தமாக அஞ்சலிக்குமாறு தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினர் கோரியுள்ளனர். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தின் மைதானத்திற்கான பிரதான பாதையை விடுவிப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் பாடசாலையின் மைதானத்திற்கான பிரதான பாதையில் அமைந்துள்ள இராணுவ முகாம் மாணவர்களின் மைதான செயற்பாடுகளுக்கு அசௌகரியமாக இருப்பதாக டக்ளஸ் தேவானந்தவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. குறித்த கோரிக்கை தொடர்பாக அமைச்சர் முன்னெடுத்த தொடர் நடவடிக்கையினால் இராணுவ முகாமின் ஒரு பகுதியை
விடுவித்து மைதானத்திற்கான பாதையை வழங்குவதற்கு இராணுவத்தினர் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இராணுவத்தினரால் விடுக்கப்பட்டுள்ள பகுதியை இன்று பார்வையிட சென்ற அமைச்சரவை வரவேற்ற குறித்த பகுதிக்கு பொறுப்பான இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜனவர்தன சம்பந்தப்பட்ட பகுதிகளை அமைச்சருக்கு காண்பித்துள்ளார். ரணில் ராஜபக்ச அரசை வீட்டுக்கு விரட்டியடிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியுடன் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை முன்னெடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றது. நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்டவர்கள் அரசு பக்கமே உள்ளனர். இதே வழியில் சுதந்திர கட்சி பயணித்தால் யானை விழுங்கிய விளாம்பழத்தின் நிலையே சுதந்திர கட்சிக்கு ஏற்படும். அவ்வாறானதொரு நிலை ஏற்படாமல் இருக்கவும் ஊழல் மிகு இந்த அரசை விரட்டி அடிப்பதற்காகவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் அனைத்து சக்திகளையும் இணைக்கும் பொறுப்பை முன்னெடுக்குமாறு சந்திரிகாவிற்கு அழைப்பு விடுக்கின்றேன். இன்னும் 5 பௌர்ணமி தினங்களுக்குள் இந்த அரசு நிச்சயம் விரட்டியடிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இம்மாதம் இறுதி வாரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக தெரியவந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வருகை தரும் ஜனாதிபதி கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட வைத்தியசாலை கட்டிடம் ஒன்றை திறந்து வைத்த பின்னர் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையிலும் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடம் ஒன்றை ஜனாதிபதி திறந்து வைத்துள்ளார். யாழ்ப்பாணம் விஜயத்தின் போது வலிவடக்கு பகுதியில் ஒட்டகப்புலத்துக்கு செல்லும் பிரதான பாதையினையும் உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் தற்போதைக்கு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு விஜயம் செய்து ஜனாதிபதியின் விஜயம் தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து வருகின்றனர்.